மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பெருமக்களுக்கும் விவசாயிகள் பெருமக்களுக்கும் பணியோடு நான் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த செட்டிக்குளத்தில் வந்து கேணிப்பாடா வந்து ஓட்டை பற்றி சொல்லியிருந்தோம், மேடமே பணம் தரேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கிடையில அவர்களுடைய பணத்தை கொண்டு போனோம். அவங்களே வந்து 5000 ரூபாய் பணம் வந்து ஏங்கிட்ட கொடுக்க சொல்லி நானே கொண்டு போய் கிராம கமிட்டியில் கொடுத்து வேலை அதை வாங்கிட்டு வந்த நேரத்தில் தொடர்ந்து மழை, அதனால வேலை பார்க்க முடியல. கேணி பாடம் தான் தண்ணி அதில் உள்ள இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அதை அவர்கள் பணியோடு அதை கொடுக்க வேண்டும் என்று நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்னொன்று வந்து இந்த பில் பாஸ் பண்ண தேதி கேட்டோம். அமனிசத்திரம் 1ஆம் நம்பர் வாய்க்கால், அமனிசத்திரம் தாய் வாய்க்கால், அணவேர் நம்பர் 2 இவங்கெல்லாம் வந்து அந்த பேராவணி எஸ்டு வந்து அதில் சில தவறுதலாக நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்காக பில் பாஸ் பண்ண தேதியை கேட்டால் போன தடவைக்கு முதல் மாதம் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து ஆரோட நீளம் அகலம் உயரம் இதுதான் பதில் கொடுத்துருக்காங்க, தவிர பில் பாஸ் பண்ண தேதி கொடுக்கல. அதனால அந்த தேதியை தெரிவிக்கும்படி கேட்டுக் கொடுக்குறேன். இல்லை நீங்க பேசவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் தேவைப்படி நான் இனிமேல் அதை பேசவே இல்லை, அந்த டாபிக்கே பேசலை. இது சரிங்க, நன்றியா. அடுத்தது இந்த சமுதாய போர் ஒன்று எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க தேத்தாடிக்கோடியில் எம்எல்ஏ பண்ணுற, அது எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக மிக சிறப்பாக செயல்பட்டவர் வந்து வேளாண் பொறியியல் துறை. அடுத்து வந்து செங்கோல் சார் 2 பேரும் சிறப்பாக செயல்பட்டு எஸ்டிமேட் போட்டாங்க. அந்த எஸ்டிமேட்ல வந்து இபி கனெக்ஷன் சேர்த்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பேரூராட்சியில் சேர்த்ததுனால இபி கனெக்ஷன் விட்டுட்டாங்க. அதனால அந்த இபி கனெக்ஷன் கொடுத்தா தான் எங்களுக்கு அதை வந்து பண்ண முடியும். இப்போ வந்து அந்த மோட்டார்லாம் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு. அதனால அதை செய்யும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நாங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு மேல தென்னங்கன்று கேட்டு சிட்டாடங்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம். இன்னொரு வரை இந்த தென்னங்கன்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம், அதையும் தென்னங்கன்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் வந்து இந்த கரண்ட் அடிபட்டு நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மா நிலைமை எப்படின்னு தெரியுமா சார்? நண்டூருது நரியூரு நண்டூருது நரியூரு நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது. மாவட்ட ஆட்சியர் ஒரு தாய்மொழி உள்ளவங்க, அவங்க குழந்தை இறந்து போய் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு காரணம் பெரும் தெரியல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்கள் வந்து எல்லாரும் கூட்டம், மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்துச்சு. அதை நான் தான் அமைதிப்படுத்தி நீங்க போக வேண்டாம், எப்படியாவது அப்போ வந்து தீபக் சார் இருந்தார் கலெக்டர், எப்படியாவது உங்களுக்கு வாங்கி தந்துருவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்னொரு வரை அது கிடைக்கல. தயவு பண்ணி அது கிடைக்கிறதுக்கு நீங்க ஆவணம் செய்யணும். அந்த அம்மாவோட நிலைமை இப்படி இருக்கு. என்னமா கேள்வி சொல்லுங்க. பாட்ட மனப்பாடம் பண்ண ஐயா, யாருக்காக பாடுறீங்கன்னு மறந்தது ஏனோ. லோகிதாமா பேரு லோகிதா. லோகிதா கேஆர்புரம் பெருமகளூர், கேஆர்புரம் பெருமகளூர் லோகிதா. அவர் தகப்பனார் பேர் கதிரவன், தாயார் பேர் பிரியா. ஆமாமா, அந்த அவங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொண்டு போகும்போது அந்த கம்பியில இருந்தது. அது எதுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுக்குறாங்க? ஏன் இதுக்கு லேட்? இபியில செத்தவங்க வந்து பாவப்பட்டவங்களா? மற்றது இதே மாவட்ட ஆட்சியர் எத்தனை அவங்க வந்ததுலேருந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? சீனிவாசன் பார்த்துட்டு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம அனுப்பிச்சு சீனியர் தந்து வராமல் இருக்குதா அல்லது இந்த டினை பண்ணுறாங்களா மட்டும் செக் பண்ண சொல்லி. சரிங்க, ரொம்ப நன்றியா, பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கையா? சரிங்க, ரொம்ப நன்றி, பணியோடு தெரிவித்து